விஜய், ஜோசப் விஜய் அவனுக்கு கிறிஸ்டின் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஜாதியும் மதமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்துட்டு ஒரு பெரும்பங்கு செலுத்துறதே கிடையாது. காரணம் என்ன? இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு இருக்குது. நம்மளுடைய ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி தான் அரசியல் அப்படின்ட்டு. இங்கே போயிட்டு முஸ்லீமுங்களாம் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் நடந்துக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு அதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு யாரும் வாங்கக்கூடாது, பாய் கடையில் வாங்கக்கூடாது, இங்கே யாராவது இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களா? அன்னைக்குன்னு பார்த்து 10 பேர் கூட பைய தூக்கிட்டு போயிட்டு கறி கடையில் நிற்பான், கன்ஃபியூஸ் ஜங்ஷனில் நிற்பான். நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நான் அண்ணாச்சி அப்படி சொல்லிட்டு பாட்டு போயிட்டே இருப்போம். பிரியாணி வீட்டுக்கு பார்சலில் வரும். நம்ம கல்யாணத்துக்கு அவங்கள பத்திரிக்கை வைப்போம். இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயிலினுடைய நன்கொடைதாரர்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பேர்லாம் இருக்குது. ஏன் வாங்குறாங்க? தொட்டு அவங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க மாசு கட்டுறது கேட்டாங்கன்னா இவங்களுக்கு நிதி தந்துடுவாங்க. சர்ச்சு கட்டுறதுக்குனால எல்லோரும் நிதி தந்துடுவாங்க. அப்படி தமிழ்நாட்டில் மட்டும் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மசூதி இருக்கிறா அதுக்கும் அப்படி நம்ம மக்களினுடைய எண்ணமே என்னன்னா இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு இணக்கப்பாடு இருக்குது. அப்போது இந்த இணக்கப்பாட்டை ஒட்டிய ஒரு அரசியல் தான் அவங்ககிட்ட வெற்றி பெறும்.